வணக்கம். நான் வழக்கமாய் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். ஸ்வேதஸ்வரா என்ற உபநிடதத்தை பற்றி பேசி வருகின்றோம். அதில் இன்னைக்கு ஒரு தூசி படிந்த கண்ணாடியை தொடச்சா எப்படி ஒரு தெளிவாக ஒரு பிரைட்டாக இருக்குமோ அப்படி தன்னை அறிந்தவன் அவ்வளோ பிரகாசமாக இருப்பான்னு சொல்லுது இந்த உபநிடதம். தன்னை அறிந்தவன் தன் சாரம் அறிந்தவன். சாரம்னா தி எசன்ஸ் ஆஃப் விஸ்டம். அந்த எசன்ஸ் ஆஃப் விஸ்டம் எத்தனை பிறப்புகளில் என்னென்ன கற்றுக்கொண்டானோ அந்த கற்ற கல்வியும் பெற்ற ஞானமும் அதுதான் அந்த எசன்ஸ் ஆஃப் விஸ்டம். அந்த சாரம் அறிந்தவன், தன்னை அறிந்தவன், தன் சாரம் அறிந்தவன். இந்த ஞானம் அறிந்தவன் தன் இலக்கை நோக்கி போவதற்கு, தன்னுடைய இறுதி இலக்கு இருக்க, அந்த இறுதி இலக்கை நோக்கி போவதற்குள்ள துக்கத்திலிருந்து விடுபட்டு விடுவான். தன்னை அறிந்தவன் பளிச்சென்று இருப்பான். கண்ணாடி தொடச்ச கண்ணாடி மாதிரி இருப்பான். பளிங்கு போன்று தூய்மையாய் அப்படி இருப்பான். அந்த தன்னை அறிந்தவன் தன் சாரம் அறிந்தவன். இந்த சாரம்ங்கிறது எசன்ஸ் ஆஃப் விஸ்டம். அந்த சாரம் அறிந்தவன் அவனுடைய இறுதி இலக்கை அடையறத்துக்கு போகும்போது தன் துக்கங்களிலிருந்து விடுபட்டவனாவான். ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இது ஆயிடும் தானா. நீ பண்ண வேண்டியதெல்லாம் உன்னை நீ அறிந்தால் போதும். உன்னை அறி, சாக்ரட்டிஸ் சொன்னது தான். உன்னை அறிந்தால் நீ உலகை ஆளலாம். பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இன்னொன்று சொல்லுதுங்க, இது யாருக்கு அவனுடைய ஆத்மா வழிகாட்டுகின்றதோ, ஒளியாய் கூட இருக்கின்றதோ, கூடவே இருக்கும் ஒளி, அந்த ஒளி யாருடைய யோகத்தில், அவனுடைய செயல்களின் வெற்றிகளில், இதில் எல்லாத்துலேயும் அதனுடைய மூலம் பிரம்மத்தை புரிந்து கொண்டதால் வந்திருந்தால், அவன் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிட்டான், அதனால் அவன் யோகத்தில் அவனுடைய செயலில் எல்லாத்துலேயும் வெற்றி வருது. இப்படிப்பட்டவன் அவனுக்கு ஆத்மா வழிகாட்டும், அவன் கூடவே ஒளி இருக்கும். நிலையாக என்றும் அழியாத உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளையும் அந்த ரூபத்திற்கு காரணமான ரூபமற்ற அந்த பிரம்மம் எப்படி அடுக்கிறாங்க பாருங்க. யார் ஒருவனுக்கு ஆத்மா வழிகாட்டுகின்றதோ, யார் ஒருவனுக்கு ஒளி அவன் உடனே இருக்கின்றதோ, உடனே கூடவே இருக்கிற ஒளியாய் ஆகியிருக்கிறதோ, யாருடைய யோகத்தில் அதனுடைய மூலம் பிரம்மத்தை அறிந்ததனால் ஏற்பட்டதோ, இதெல்லாம் தானாக ஒவ்வொன்றா கூடும். நிலையான என்றும் அழிவில்லாத உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளின் ரூபத்திற்கு காரணமான ரூபமற்ற பிரம்மம், அந்த கடவுளை இப்படி அறிந்தவன், எல்லா ரூபத்திற்கும் காரணமான அந்த ரூபமற்றவனே ஆயிருக்கின்ற அந்த கடவுளை இப்படி இந்த மாதிரி அறிந்தவன் பந்த பாசங்களிலிருந்து விடுபட்டு விடுவான். ஆத்மா வழிகாட்டணும், அவனே ஒளியாக மாறணும். அது இல்லாத லோகத்தில் இருக்கிற எல்லாமே இந்த பிரம்மத்தின் அடிப்படையில் இருக்குன்னு தெரிஞ்சவன், ரூபமுள்ளவை அனைத்தும் ரூபமற்ற கடவுளால் வந்ததுன்னு தெரிஞ்சவன், இப்படியெல்லாம் தெரிஞ்சவனுக்கு பந்த பாசத்திலிருந்து விடுபட்டு விடுவான். கடவுளின் ஒப்பற்ற தன்மையை வழிகாட்டுகின்றது என அறிய வேண்டும். அது முதல்ல புரிஞ்சிக்கோ. கடவுள் தான் வழிகாட்டணும் நமக்கு. அவனே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சகல லோகங்களிலும், அத்தனை லோகங்களிலும் இருந்துக்கிட்டோம் வழி நடத்துபவன் அவனே, கடவுள்தான். ஒரு கர்ப்பம் அதில் உண்டாக்குகின்றவன், கர்ப்பத்தை உண்டாக்குகின்றவன், உண்டானவன்,
ஏற்கனவே பிறந்தவன், பிறக்கப் போகின்றவன், இப்படியெல்லாம் வரிசையாக விதவிதமான வார்த்தைகளை எல்லாம் அடுக்கி போட்டு எப்படி சுழற்சியாய் பிறந்தும் இறந்தும் இருந்து கொண்டே இருக்கின்றான் என்பதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா, இந்த இத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒப்பற்ற தன்மை எங்கும் இருக்கின்றது என விளங்கும். இந்த கடவுள் அக்னியில் உள்ள கடவுள், நீரில் உள்ள கடவுள் அப்படின்னு தனித்தனியாக பேச முடியாது. எல்லாத்துலேயும் இருக்குது. அக்னியிலும் இருக்கின்றார், நீரிலும் இருக்கின்ற கடவுள். லோகமெங்கும் உள்ள அவன் தாவரங்களிலும் எல்லா செடி கொடி மரம் எல்லாத்திலையும் எல்லா ஜீவராசிகளிலும் அவனாலேயே அனைத்தும் நடக்கின்றது. எல்லா செயல்களும் அவனால தான் நடக்குது. இங்கே அது புரிஞ்சிக்கோ அப்படின்னு இந்த உபநிடதம். இதெல்லாம் சாதாரணமான விஷயந்தான். ஆனால் எக்காலத்தில் கூறப்பட்டதுன்னு நினைக்கும்போது அக்காலத்தில் இந்த ஒரு தெளிவான சிந்தனை இருக்கேன்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அவ்வளோதான். மற்றபடி இன்றைக்கி யாரை கேட்டாலும் ஆமாம் பின்ன கடவுளால் தான் எல்லாம் இருக்குது, யார் இல்லைன்னா இப்படி அதை ரொம்ப சர்வசாதாரணம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. ஆனால் அந்த காலத்து சிந்தனைன்னு நினச்சி பார்க்கும்போது அப்போவே நினச்சி பார்த்துருக்காங்க இதெல்லாம் இல்லை அப்படின்னு தோணுது. அப்படிப்பட்ட கடவுளைத்தான் இன்றும் வணங்குகின்றோம். எங்கும் இருப்பவன் அவன். தெரிஞ்சு தான் வணங்குகிறோம். கோயிலுக்கு போய் வணங்குகிறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு தெரிஞ்சு தான் கோயிலுக்கு போய் வணங்குகிறோம். முட்டாளுங்களாக வணங்கலை நாம். இந்த உபநிடதம் இன்னும் அழகாக கடவுளை பற்றி சொல்லும்போது, அவன் பறந்து விரிந்து இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தில் தொடர்புகளோடு அனைத்து விஷயங்கள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களோடு தொடர்பு கொண்டு அளவற்ற அதிகாரங்களோடு இருக்கின்றான். எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணலாம். எந்த பிரபஞ்ச நிலையாக இருந்தாலும் சரி, பிரபஞ்ச இயக்கமாக இருந்தாலும் சரி, அது மேலே அவனுக்கு அதிகாரம் இருக்குது கடவுளுக்கு. அதை கொண்டு தான் அவன் லோகங்களை எல்லாம் நிர்வகிக்கின்றான் என சொல்கின்றது இந்த உபநிடதம். இந்த பிரபஞ்சம் உண்டான காலத்திலிருந்து, ஆரம்பத்திலிருந்து, இந்த பிரபஞ்சம் உண்டான காலத்திலிருந்து அதுக்கப்புறம் உலகம் உண்டாகுது. இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்கு, அதுக்குள்ளேருந்து இந்த உலகம் உண்டாகுது. இந்த ஆரம்ப காலத்திலிருந்து இருப்பவனும் இதை நிர்வகிப்பவனும் இதன் மீது அதிகாரம் செலுத்தி கொண்டிருப்பவனும், அப்படி இருக்கிறவனை நீ அறிந்து கொண்டால் நீ அழியாதவன் ஆவாய். நீ அறிஞ்சிக்கிட்டா நீ அழியாதவன் ஆவிடுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்டவனே இந்த உபநிடதம் ருத்ரன் என அழைக்கின்றது. ருத்ரன் ஒன்றே மறுப்பில்லாதவன், எல்லையற்ற அதிகாரங்களோடு உள்ளவன், இந்த உலகத்தை நடத்துபவன் அவனே, எல்லா ஜீவராசிகளின் உள்ளிருப்பவன் அவனே. இறந்து எரிக்கப்படும் போது கூட, ஒருத்தர் இறந்துட்டார், அவர் எரிக்கிறோம் போட்டு, அப்படி எரிந்தால் கூட அதுக்குள்ளேயும் இருக்கிறது தான் ருத்ரன். அங்கே கூட பிரிஞ்சு போயிட மாட்டான். சாதாரணமாக இந்த டெட் பாடியை பிடிச்சி எரிச்சா கூட அதிலிருந்து அவன் பிரிந்து போக மாட்டான். எல்லா ஜீவராசிகளின் அழிவிற்கும் அவனே காரணம். ஒன்று அழியுதுன்னா அதுக்கும் ருத்ரனே காரணம். இந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள் எல்லாம் அவனை அறிவர், அவனுடன் இருப்பர். எல்லா திக்குகளிலும் முகமும் கண்களும் காதுகளும் கொண்ட இந்த ருத்ரன் எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்க. எல்லா திக்குகளிலும் அவனுக்கு கண்களும் காதுகளும் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த உபநிடதத்தில். அப்படி எல்லா திக்குகளிலும் கண்ணும் காதும் இருப்பதினால் எல்லா திக்குகளிலும் கைகளும் இருக்கின்றது, கால்களும் இருக்கின்றது அப்படின்னெல்லாம் வர்ணனை பண்ணி அவர்களுடைய கண்ட்ரோல், இந்த பிரபஞ்சம் எங்கும் அவனுடைய ருத்ரனுடைய கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ அழகாக கண் இருக்குது, காது இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. அங்கங்களையெல்லாம் இறக்கைகளை போல உபயோகித்து அவன் எங்கும் போக முடியும், இந்த லோகம் எங்கும் அவனால் போட முடியும்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க இந்த ருத்ரனை. இந்த இறக்கைகளை கொண்டு தான் அவன் பூமியையும் சொர்க்கத்தையும் உண்டு செய்தான் என வர்ணிக்கின்றது இந்த உபநிடதம். எல்லா தேவர்களுக்கும் எல்லா கடவுளர்களுக்கும் இவனே தலைவன், ருத்ரனே தலைவன் என இந்த உபநிடதம் கூறுகின்றது. ருத்ரன் என்பவன் ஒரு மாபெரும் முனிவன் என கூறுகின்றது ஒரு இடத்துல. அப்பேற்பட்ட முனிவன் தான் ருத்ரனுங்கிறது. கடவுள்னு இத்தனை தடவை சொல்லிட்டு அவன் ஒரு பெரிய முனிவனுங்கிறது.
அபியாசிக்கின்ற தியானத்தை அபியாசிக்கின்ற அந்த ஒரு இயக்கம். அதனால தான் மறுபடியும் அதை கடவுள்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இப்போ அதை முனிவர்னு சொல்கிறது. அவரும் தியானம் பண்ணி தான் ஆகணும். சிவன் என்றைக்கும் தியான பொசிஷனில் தான் தியானித்து கொண்டே தான் இருப்பார். அதே போல் ருத்ரனும். ஹிரண்ய கர்ப்பம்னு ஒரு இடம் உண்டு பிரபஞ்சத்தில், நீர்நிலை. அந்த நீர்நிலையிலிருந்து தான் எல்லா உயிர்களும் உண்டாகிறதுன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஒரு சாரார் அந்த ஹிரண்ய கர்ப்பத்தை எதிர்க்கின்ற இன்னொரு கூட்டம் உண்டு. அந்த ஹிரண்ய கர்ப்பத்தின் அதிபதி இந்த ருத்ரனே என சொல்லுது. அதே இன்னும் சில செக்டார், அதாவது இன்னொரு குரூப் ஹிரண்ய கர்ப்பம் விஷ்ணுனுடையதுன்னு சொல்லுவாங்க. இந்த உபநிடதம் ஹிரண்ய கர்ப்பம் ருத்ரனுடையதுன்னு சொல்கிறாங்க. இந்த உபநிடதம் இதெல்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட அற்புதமான இந்த தெய்வ சக்தி நம்மில் ஒப்பற்ற உணர்வு நிலையை உண்டாக்கட்டும், அந்த ஒரு நல்ல ஒரு உணர்வு நிலையை கொடுக்கட்டும் இந்த ஒப்பற்ற இந்த ருத்ரன். ஓ ருத்ரனே, இது ஸ்க்ரீனில் பாருங்கள், அவரை வணங்குற மாதிரி வார்த்தைகள் இது. உன்னுடைய ஒப்பற்ற வரவால் தேவையற்ற எதுவும் இல்லை. நீயே ஆரோக்கியத்தின் வலிமையின் முழு உருவம். நீ மலையில் வாழ்பவன். நாங்கள் உன்னை காண வேண்டும். சந்தோஷமாக மலையில் வாழ்பவனே, நீ உன் கைகளில் ஏந்தியுள்ள அம்புகளை எங்கள் மேல் கருணையாய் துன்புறுத்தாவண்ணம் போடுவாயாக. மலைகளை காப்பவனே, அந்த அம்புகள் மனிதர்களையும் ஜீவராசிகளையும் துன்புறுத்த வேண்டாம். பிரம்மம் மிக உயரத்தில் வெகு தூரத்தில் உள்ளது போல் தோன்றுகின்றது. மிக மேன்மையான இந்த பிரம்மம் எல்லா ஜீவராசிகளிடமும் மறைந்திருக்கின்றது. ஒவ்வொரு உடலிலும் ஒளிந்திருக்கின்ற இந்த பிரம்மம் பிரபஞ்சத்தின் உள் ஒளிந்திருக்கின்றது. இந்த பிரம்மம் தான் கடவுள் என அறிவான் அழிவில்லாதவன். ருத்ரனே, என் ஆத்மா என உணர். எனக்கு இந்த புருஷனை தெரியும். சூரிய ஒளியைப் போல் ஜொலிக்கின்றவன் இவன். இவனே இருட்டை கடத்துபவன். இவனை அறிந்தவனே பிறப்பு இறப்பு என்னும் காலச்சக்கரத்தில் மாட்டாதவன், அதிலிருந்து விடுபட்டவன். பிரம்மத்தை அறிய, பிரம்மத்திடம் சென்று சேர ஒரே வழி இவனை வழிபடுவதே அப்படின்னு சொல்லி இந்த உபநிடதம் சொல்லுது. இப்படியெல்லாம் ருத்ரனை ரொம்ப அழகாக வர்ணிக்கின்ற இந்த உபநிடதம் ஒரு பக்கம். வழக்கம் போல இந்த ருத்ரனை பற்றி ஏதேனும் தமிழ் வேத ரிஷிகள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்தால், ருத்ரன் என்பவன் கண்களில் நீரை வரவழைப்பவன் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குது நம்ம தமிழ் வேத ரிஷிகள். ருத்ரன் என்பவன் கண்ணில் நீரை வரவழைப்பவன். சாதாரணமாக ருத்ரனை சிவனுடைய அம்சம்னு நாங்கள் வணங்கிக்கிட்டு வர்றோம். கோயிலில் போனால் கூட ருத்ரா அப்படின்னா அப்படி தான். சமஸ்கிருத வேதங்களில், வடமொழியினுடைய வேதங்கள் எல்லாத்துலேயும் ருத்ரன் இருக்கும். ஆனால் தமிழ் வேதம் ருத்ரனை கண்ணில் நீரை வரவழைப்பவன் அப்படின்னு சுத்தமாக சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இந்த உபநிடதம் உயர்த்தி பேசுகின்ற அந்த ருத்ரனை பற்றிய கருத்து தமிழ் வேதத்துக்கு மாறுபட்டதாக இருக்கின்றது என கூறிக்கொண்டு இந்த உரையை நிறுத்திக் கொள்கின்றேன். வணக்கம், நன்றி.